السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொக்கிஷமாக கூறினார்கள். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான். ஒவ்வொரு மனிதருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொக்கிஷமாக கற்றுத்தந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தங்கம் வெள்ளி பொக்கிஷங்களை மனிதர்கள் சேமித்துக் கொள்ளும் போது நீர் இந்த பிரார்த்தனையை சேமித்துக் கொள்வீராக என்று கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துஆ, பொக்கிஷமான ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக الثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். اللهم إني أسألك الثبات في الأمر وأسألك عزيمة الرشد وأسألك شكر نعمتك وحسن عبادتك وأسألك لسانا صادقا وقلبا سليما وأعوذ بك من شر ما تعلم وأسألك من خير ما تعلم وأستغفرك مما تعلم إنك أنت علام الغيوب. இந்த துஆவினுடைய பொருளை பாருங்கள். யா அல்லாஹ், சகல நல்ல காரியங்களில் நிலைத்திருப்பதையும் நேர்வழியில் உறுதியையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். இன்னும் உன் அருட்கடைகளுக்கு நன்றி செலுத்திடவும் உன்னை அழகிய முறையில் வணங்கிடவும் நான் உன்னிடம் கேட்கிறேன். உண்மை உரைக்கும் நாவையும் தூய்மையான உள்ளத்தையும் நான் உன்னிடம் கேட்கிறேன். உனக்கு தெரிந்த எல்லா கெடுதிகளிலிருந்தும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். உனக்கு தெரிந்த எல்லா நலவுகளையும் கேட்கிறேன். உனக்கு தெரிந்த எல்லா பாவங்களிலிருந்து நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைவானவற்றை எல்லாம் அறிந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை சத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். திருமிதி, அதே போன்று நஸாஇ, அஹ்மத் ஆகிய இந்த நபிமொழி கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தங்கம் வெள்ளி பொக்கிஷங்களை மனிதர்கள் சேமித்துக் கொள்ளும் போது நீர் இந்த பிரார்த்தனையை சேமித்துக் கொள்வீராக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பரிந்துரை செய்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது.